மட்டக்களப்பில் கிணற்று கொலை, மயக்க மருந்துகள் மீட்பு, பெண்களை இலக்கு வைத்து நகைகள் கொள்ளை. அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல். மட்டக்களப்பில் இடம்பெற்ற பெண்கள் கடத்தல் மற்றும் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளில் ஏற்கனவே 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மற்றொரு சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றிரவு கொள்ளையர்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் காஞ்சிரம்குடா பகுதியில் உள்ள வீடு ஒன்றை போலீசார் முற்றுகையிட்டுள்ளனர். அங்கு நிலத்தில் சுமார் 2 அடி ஆழத்தில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த பொலித்தீன் பைகளில் இருந்து வைத்தியசாலைகளில் சத்திர சிகிச்சைகளில் பயன்படுத்தப்படும் 6 வகை மயக்க மருந்துகள் அடங்கிய போத்தல்கள், மயக்க மாத்திரைகள் உள்ளிட்ட மருந்துகள் மீட்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து கொக்கட்டிச்சோலை பகுதியில் உள்ள மற்றொரு வீட்டை சுற்றி வளைத்து பரிசோதனை மேற்கொண்ட போலீசார் 37 வயதுடைய ஆட்டோ ஓட்டுநர் ஒருவரை கைது செய்துள்ளனர். மேலும் அவரது வீட்டில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த மயக்க ஸ்ப்ரே போத்தல் மற்றும் குற்ற செயலில் பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் ஆட்டோ வாகனமும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு கை கொடுக்கும் இந்தியா. நாளை கொழும்புக்கு வருகின்றது எரிபொருள் கப்பல். இந்தியாவிலிருந்து 38,000 மெட்ரிக் டன் எரிபொருளை கொண்ட கப்பல் ஒன்று நாளை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானி காரியாலயம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தற்போதைய எரிபொருள் தேவையை நிவர்த்தி செய்யும் வகையில் இந்த சரக்கு கப்பலில் 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் என்பன உள்ளடங்கியுள்ளதாக தூதரகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் மக்களின் காணியில் மக்களை கேட்காமல் ராணுவம் எப்படி வைத்தியசாலை கட்டும்? இன்றைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஸ்ரீதரன் எம்பி மற்றும் முன்னாள் எம்பி கஜேந்திரன் கேள்வி. வசாவளான் பகுதியில் அமைக்கப்படுறது தொடர்பாக ஒரு தனியார் காணியில இந்த விதமான சுயரிப்பு நடைமுறைகளும் இல்லாமல் ஒரு வைத்தியசாலை கட்டி போட்டு அதை பொதுமக்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு உரிய ஒரு சட்ட ரீதியான ஒரு செயல்பாடு கிடையாது. அப்ப தயவு செய்து இன்றைக்கு அதற்கு ஏற்கனவே தையிட்டியில விகாரையை கட்டி போட்டு அதை அகற்றுறது சம்பந்தமா நீங்க பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். அப்ப இப்ப ஆரம்பத்திலேயே அந்த கட்டுப்பாடு நடக்கைக்குள்ள அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிற பொழுது இந்த பொறுப்புள்ள சபையில அந்த கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை உரிய ராணுவ தரப்புக்கு நீங்கள் அறிவிக்க வேணும். அறிவிச்சு ஒரு குழப்பங்கள் மேலும் நீடிக்காதபடி தயவு செய்து அந்த கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்தணும். வைத்தியசாலை நீண்ட காலமாக கட்டப்பட்டு அரைகுறையிலிருந்து அதுக்குரிய கட்டுமான இதுல ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கணும். என்னன்னா ஹை செக்யூரிட்டி சோனாக ராணுவம் வச்சிருக்கிற பொழுது கட்டினதை ஒழிய முதல் மக்கள் வாழ்ற காலத்துல அது கட்டப்படவில்லை. கட்டாயமாக அந்த காணியில கொசுல கட்டிட்டு அவருக்கு காணியை கொடுக்காம நாங்க அதை அரசாங்க கொசுல மாத்த போறோம்ன்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் சொல்ற மாதிரி இது மிகப்பெரிய அராஜகம். அப்படி செய்ய இயலாது. உரிய காணிக்காரன் காணியை கொடுக்கணும். அப்படி ஒரு வார்த்தையோட முடிக்க இயலாது. அந்த கட்டுமானத்தை தடை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுங்க. அதை நிப்பாட்டுங்க. முதலாவது அந்த தீர்மானம் எடுக்கப்படும். சரி, இந்த காணிகள் 2013 மே மாதம் 28ஆம் தேதி சட்டமானி அறிவித்தது 6,372 ஏக்கர் கைத்தட்டு தோணும். அதுக்கு எதிராக 2026 வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நடந்து அந்த அடிப்படையில் 3,000 காணிகள் விடப்பட்டு அந்த வட்டாமானியில் விற்பனை பண்ணப்படையில இன்றைக்கு மக்கள் குடியேறிட்டு மழை விற்பனை பண்ணப்படாமல் இன்றைக்கு உயர் பாதுகாப்பு மக்கள் இருக்கிற மாதிரி இல்லை. ஒரு காலத்தில் திரும்பி நீங்கள் வெளியேறணும்னு சொன்னாலும் உடம்பு வெளியேறமான அதை விட இந்த மக்கள் இந்த ஸ்பெசிபிக்கான காணியில ஆஸ்பத்திரி கட்டுறது சம்பந்தமாக கடந்த நீதிமன்றத்தில் சேர்க்கப்பட்டதுக்கு ராணுவம் சொன்னது அங்கே அடுத்த கோர்ட் கேஸில் சொன்னது ராணுவ வைத்தியசாலை செய்கிறோம். இது ராணுவத்துக்கு எடுக்க போகிறோம். நாங்கள் எந்தெந்த காணி விட போகிறோம் எது விட முடியாதுங்கிறத நாங்கள் இப்போ சர்வே பண்ணி கொண்டிருக்கிறோம். சொல்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொல்கிறீங்க பலாலி ரோட்டில் கிழக்கு பக்கம், பலாலி ரோட்டில் கிழக்கு பக்கத்தில் 669 ஏக்கர் விட வேண்டியிருந்தது. அதில் 234 ஏக்கர் 2024ஆம் ஆண்டு. கதிர்காமம் நோக்கி சென்ற பயணிகள் பேருந்தில் தீப்பரவல், உயிர் தப்பிய பயணிகள். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் வெளிப்பெண்ண அருகே கதிர்காமம் நோக்கி சென்ற பயணிகள் பேருந்து ஒன்று தீப்பிடித்து எரிந்து நாசமாகியுள்ளது. குறித்த தீப்பரவலில் பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனின்
வீதியில் கோர விபத்து, மரத்துடன் மோதிய வாகனம், சாரதி உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்திலிருந்து நேற்று இரவு 9 மணிக்கு கொழும்பு நோக்கி புறப்பட்ட வாகனம் இரவு 11:15 மணியளவில் ஏனையின் வீதி ஓமந்தை பகுதியில் மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதில் 54 வயதான சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். சாரதியின் தூக்க கலக்கமே விபத்துக்கு காரணம் என கூறப்படுகின்றது. எங்களால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை சரியாக நடத்த முடியவில்லை. இனி யாரும் அருகில் நின்று காணொலி எடுக்க முடியாது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. அதனால் நாங்கள் இனி வரும் காலங்களில் இது சம்பந்தமாக ஒரு சில கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என்றும் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த கட்டுப்பாடுகள் தான் வேறு எதுவுமல்ல. இது நாள் வரைக்கும் நடைபெற்ற இந்த டிசிசி கூட்டங்களை பார்க்கின்ற பொழுது, அதே போன்று பிரதேச மட்டத்தில் இடம்பெறுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை பார்க்கின்ற பொழுது, இந்த கூட்டங்களில் வெறும் கலேபரமான நிலைமை ஏற்படுகின்றதே தவிர, குழப்பகரமான நிலைமை ஏற்படுகின்றதே தவிர, அதில் எந்த விதமான முடிவுகளை எடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றது தவிர, மக்களுக்கு ஆரோக்கியமான சபைகளாக அல்லது நிறுவனங்களாக இல்லை என்பதும் காணக்கூடியதாக இருக்கும். அந்த மாவட்டத்தினுடைய கௌரவத்தை பாதுகாக்கின்ற விதத்தில் இதனுடைய செய்திகளை வெளியிடுங்கள் என்று நாங்கள் மிக மிக வினயமாகவும் அன்பாகவும் உங்கள் எல்லோரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த கூட்டம் ஒரு முழுமையான கூட்டமாக இடம்பெற்றது. இந்த முறை ஊடகவியலாளருக்கு ஒரு சிறிய கட்டுப்பாடை நாங்கள் விதித்திருந்தோம். வேறு எதுமல்ல, அதாவது ஏனைய மாவட்டங்களை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போதும் கூட ஊடகவியலாளர்கள் வருவதற்கான அனுமதி அல்லது அவைகளை அறிக்கையிடுவதற்கான அனுமதி மாத்திரமே இருக்கின்றது. இருந்த போதும் கூட யாழ் மாவட்டத்தில் எவ்வாறான நிகழ்வுகள் இல்லை. அதனால் அந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கின்ற இதுநாள் வரைக்கும் கடைபிடிக்கப்பட்ட அந்த நடைமுறைகளை மாற்றுவதற்கு நாங்கள் தீர்மானிக்கவில்லை. இருந்த போதிலும் கூட இதை ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். அந்த ஒழுங்கமைக்கப்படுவதற்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய கேமராக்களை ஓரிடத்தில் வைத்துவிட்டு பிறகு அறிக்கையிடுவதற்கு உங்களால் முடியும். அது பிறகு இது சம்பந்தமான குழு கூட்டத்தின் முடிவிலை இவ்வாறான செய்தியாளர் சந்திப்பு, அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது உங்களுக்கு தேவையான கேள்விகளையும் கேட்டுக்கொண்டு அந்த இதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறப்படுகின்றது. காணொலி வழியாகத்தான் வருது, அதுதானே உண்மை. இன்றைக்கு நாங்கள்லாம் சொன்னாலும் சொல்லாட்டியும் இப்போ எங்களை எல்லாம் வீடியோக்கள் தானே வரப்போகுது. சரியா? அப்போ அந்த வீடியோக்கள் எடுக்கிறது பரவாயில்லை. வீடியோக்களை ஆக்களுக்கு ஒவ்வொருத்தரும் பேசுகின்ற பொழுது அவர்களுக்கு முன்னால் ஓடி அங்கே ஓடி இங்கே ஓடி அப்படி அந்த 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 என்ன வீவஸ் வருகின்ற கட்ஸ் மாத்திரம் எடுக்க வேண்டாம்னு தான் நம்ம சொல்கிறோம். பொதுவாக எடுத்து அதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த முறை நாங்கள் தீர்மானிச்சிருக்கிறோம். அதாவது மாவட்ட கச்சேரியால் முழுமையான வீடியோ பதிவு ஏற்றப்படும். அந்த பதிவும் நாங்கள் உங்களுக்கு முழுமையாக தாரத்துக்கும் இருக்கும்.